தரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்னுடைய முகமதி நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஹாப்பி ரம்ஜான். என்னுடைய முகமதி நண்பர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப பிளஸிங்கா இருக்கணும். இந்த நாள் முழுவதும் கடவுளோட சன்னிதானத்தில் உட்கார்ந்திருக்கிற அவர்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் அன்பு அவர்களுக்கு வெளிப்படட்டும். ஆபிரகாம் ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேல் சந்ததி மூலமாய் உண்டான முகமதி நண்பர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அவங்களை அளவில்லாமல் தேசங்களில் சிதறி இருக்கிற பரவி இருக்கிற அத்தனை முகமதி நண்பர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பிளஸிங்கான வேர்ட். Turn the book of Isaiah chapter 54 verse 5. ஐசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், கிரியேட்டர் இஸ் யுவர் பிலவட். உன் கிறிஸ்டிகர் உனக்கு நாயகராகவே இருக்கட்டும். எனக்கு நாயகன் இயேசு, மை லவர், மை பிலவட். என்னை சிருஷ்டித்தவர் அவர் தானே. He was a creator. He is a God of creation. சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறவர். என்னை உண்டாக்கினவர். பூமியில உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் என்னை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். நான் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். மகனே, நீ உண்டாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நான் வாழ முடிக்கல, செத்து போறன்னு உன் முடிவுக்கு நீ வராத. உன் முடிவை சத்துரு கையில கொடுக்காத. உன் முடிவு ஆண்டவர் கையில கொடு. உன் முடிவு உனக்கு வெற்றியா இருக்கணும். உன் முடிவு உனக்கு ஜெயமா இருக்கணும். உன் முடிவு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் என்று கர்த்தர் சொல்கிறார். மகளே, உன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். புருஷன் விட்டு போயிட்டாரு, பிள்ளைகள் விட்டு போயிட்டாங்க, பெற்றோர் விட்டு போயிட்டாங்க, கர்த்தர் விட்டு போகல. அவர் உன் முடிவு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் உன் சிருஷ்டிகர், அவர் உன் மணவாளன், அவர் உனக்கு துணையாளர். அவர் இருக பற்றிக்கொள். அவர் பைத்தியமாய் நேசி, அவர் இருக பற்றிக்கொள். அவர் உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த நாள் உனக்கு அற்புதம் நடக்குது. எனக்கு எந்த மிராக்கிளுமே நடக்கலன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு ஒரு மிராக்கிள் நடக்குது கன்ஃபார்மா. எந்த அதிசயத்தையும் பார்க்கல சொல்றீங்களே, உன் அதிசயத்தை காணப்படுகிற கர்த்தருடைய கரத்தை நீ இன்னைக்கு பார்க்க போகிறாய். எனக்கு யாரும் இல்லை, அனாதை என்று புலம்பாதை, கர்த்தரும் கூட இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏசப்பா என்று கூப்பிட்டாலே போதும், அப்பா உன் பக்கத்தில் வந்து நிற்கிற நல்ல தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருத்துவ கொடுப்பேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனோடு கூட இருக்கிறார். மகனே கலங்காதே, மகளே கலங்காதே, கர்த்தரும் கூட இருக்கிறார். நீ அதிசயத்தை காண்பாய். ஏசப்பா என்று கூப்பிடு, நீ கண்கார அற்புதம் நடக்கும். பேரை சொன்னார், எனக்கு ஜெபிக்கவே தெரியாது பிரதர். பரவாயில்ல தங்கச்சி, ஏசப்பான்னு கூப்பிடுங்க அண்ணா, தட்ஸ் எனஃப். உள்ளந்திரியங்களை அறிந்த கர்த்தர் உள்ளத்துல இருக்கிற ஏசப்பாங்கிற விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். அது அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் பேசிட்டே இருக்கும்போது வியாதி சுகமாகுது. அது எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினாலே நான் அதை பார்க்கிறேன். என்னுடைய விசுவாச கண்கள், தரிசன கண்கள் அதை காண்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். வியாதி சுகமாக்கி கொண்டிருக்கிறார். பலவீனத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கட்டுகளை உடைக்கிறார். மனக்கண்களை திறக்கிறார். அற்புதம் நடப்பதாக. உன் நாயகர் யார்? அவர் உன் சிருஷ்டிகர். உன் நாயகர் யார்? அவர் கர்த்தர். அவருடைய நாமம் பெரியது. நாயகர் யார்? அவர் பரிசுத்தர், உன் மீட்பர். சர்வ பூமிக்கும் அவர் தேவன் எனப்படுபவர். உன்னை கைவிட மாட்டார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர். வார்த்தையினால உண்டாக்கினவர். வார்த்தையாகி கிறிஸ்து இன்றைக்கு உனக்குள் இறங்கி உன்னை தொடுவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உன்னை தொடுகிறதை பார்க்கிறேன். மகளே, பெற்றுக்கொள் அந்த அற்புதத்தை. பொல்லாத வியாதி வெளியே போகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள் அந்த அற்புதத்தை. இந்த நாள் முடியறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடப்பதாக. ஏசப்பா தொட்டு செய்ய அற்புதத்தை. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்க வல்லவர். ஆண்டவருக்கு சளியை ஒண்ணுதான், கேன்சரை கட்டிய முறிக்கிறது ஒண்ணுதான். ஆண்டவருக்கு ஜுரமும் ஒண்ணுதான், செத்த பிணத்தை உயிரோடு எழுப்புகிறது ஒண்ணுதான். இயேசு நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். லார்ட், ஐ கமாண்ட் இட் இன் ஜீசஸ் மைட்டி நேம், பி ஹீல். பெற்றுக்கொள்ளுங்க அற்புதத்தை. இன்னைக்கு முடியறதுக்குள்ள உங்க வாயால ஒரு சாட்சி சொல்லியே ஆகணும்ன்ற ஆண்டவர். இயேசு நாமத்தில் இந்த அற்புதத்தை பார்க்கணும். சாட்சி மட்டும் சொல்லாம இருக்காதீங்க, சாட்சி பகிர்ந்து கொள்ளுங்க. இது நிமித்தம் தேவ நாம மகிமைப்படும். பேத ஞானி அவன், கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானியாக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களை கர்த்தர் வானத்தின் பலகனை திறந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுகிறார். வாக்குத்தத்தை உரிமையாக்கிறோம். சத்துருவை காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Love you all in Christ.